ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் ஆதியாகம புஸ்தகம் அதிகாரங்கள் 19 முதல் 21 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 19வது அதிகாரத்திலே சோதோமும் கொமோராவும் அழிக்கப்படுகிற ஒரு காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய கோபாக்கினின் நிமித்தம் இங்கே துன்மார்க்கத்தில் நடந்ததான இந்த பகுதியில் ஒரு அழிவை கண்டுகொண்டது. சோதோம் கொமோரா இந்த பகுதிகளிலே நடந்ததான காரியங்கள் தேவனுக்கு வேதனையை கொடுத்தது. லோத்து கண்டு கேட்டிருந்த மக்களின் அசுத்தமான கிரியைகளை குறித்து மிகுந்த வேதனை அடைந்தான் என்று சொல்லி பேதுரு அப்போஸ்தலர் எழுதும் பொழுது 2 பேதுரு 2வது அதிகாரம் 7வது 8வது வசனங்களிலே குறிப்பிட்டு எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். எனினும் சமுதாய பொருளாதார நன்மைகளுக்காக சோதோமின் பொல்லாப்புகளை பொறுத்து கொள்ள லோத்து ஆயத்தமாக இருந்ததை குறித்து 13வது வசனத்தில் பார்க்கிறோம். இந்த மனிதரோடு ஒத்துப்போகும் தன்மை அவருடைய குடும்பத்தாருக்கு துன்பத்தை கொண்டு வந்தது என்று நாம் பார்க்கிறோம். இது போலவே இன்று பொருளாதார நன்மைகளுக்காக சமுதாய நிலைமைக்காக தங்கள் குடும்பங்களை அவபக்தியான சூழ்நிலைக்கு ஒப்புக் கொடுக்கும் விசுவாசிகள் தங்களையும் தங்கள் குடும்பத்தாரையும் பேரழிவுக்கு நேராய் வழிநடத்துகிறார்கள் என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டு. ஆனாலும் தேவனாய் கர்த்தர் லோத்துவுக்கு இறங்கி தூதர்களை அனுப்பி அவர்களை காப்பாற்றுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். லோத்துவும் அவன் குடும்பத்தாரும் காப்பாற்றப்பட்ட மனைவி இங்கே தூதர் சொன்னபடி பின்னிட்டு பார்க்காமல் ஓடிப்போ என்று சொல்லி அங்கே சொன்ன. ஆனால் இந்த மனைவி பின்னிட்டு பார்த்து என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவள் அங்கே உப்புத்தூணாய் மாறிப்போனாள். ஆனால் ஆண்டவராகிய தேவன் தன் கீழ்ப்படுகிற பிள்ளைகளை அவர் காப்பாற்றுகிறார். லோத்துவின் குடும்பத்தையும் காப்பாற்றுகிறார். அந்த லோத்துவுக்கு நடந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவராகிய தேவன் இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்டு எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து 20வது அதிகாரத்திலே ஆபிரகாமும் அமலேக்கும் இங்கு பேசிக்கொள்கிற காரியங்களை குறித்து வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. மறுபடியும் ஒருமுறை ஆபிரகாமின் விசுவாசம் தவறியது. சாராளை குறித்து தேவன் கொண்டிருந்த திட்டத்தை தடை செய்தான். உடன்படிக்கையின் மக்களுக்கெல்லாம் தாயானவள் என்று மீட்பின் வரலாற்றிலே சாரால் பங்கு பெறுவது பாதுகாக்கப்படும்படி தேவன் குறுக்கிட்டார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். தேவன் தம்மிடத்தில் விசுவாசமுள்ள பிள்ளைகளை அவர் தங்கள் விசுவாசத்திலிருந்தும் கீழ்ப்படியிலிருந்தும் சில வேளைகளிலே தவறிவிடுகிற பொழுது தமது அளவற்ற கிருபையினால் அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கேயும் ஆண்டவராகிய தேவன் இங்கே இந்த ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட இந்த சோதனையிலே அபிமெலேக்கு ஆபிரகாமுக்கு செய்த தீமையிலிருந்து பாதுகாத்து கொள்கிறது குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்து இருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரியையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார் என்று சொல்லி வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. தன் பகைவர்களுக்காகவும் விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. 21வது அதிகாரத்திலே ஈசாக்கின் பிறப்பை குறித்து இந்த பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. இங்கே வாக்குத்தத்தத்தின் குமாரனாகி ஈசாக்கு கடைசியில் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறந்தான். ஈசாக்கின் மூலமாக தேவன் ஆபிரகாமோடு செய்த உடன்படிக்கையை அவர் பாதுகாத்தார். தேவன் ஆபிரகாமுக்கு செய்த வாக்குத்தத்தம் நிறைவேற 25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர் என்பதை புலம்பல் 3:25 நாம் பார்க்கிறோம். தம்முடைய விருப்பப்படி தாம் குறித்த காலத்திலேயே தேவன் தமது வாக்குத்தத்தங்களில் நிறைவேற செய்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஈசாக்கு பிறந்த பிறகு இங்கே ஆகாரும் இஸ்மவேலும் அனுப்பிவிடப்படுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். பிள்ளை வளர்ந்து வந்தபோது எகிப்து தேசத்தாலாகிய ஆகாரமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் கண்டு இங்கே இந்த தாயையும் அந்த அடிமை பெண்ணையும்
அந்த மகனையும் அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லி கேள்வி கேட்டுக்கொண்டு அவர்கள் அனுப்பிவிடப்படுகிறார்கள். இங்கே ஆகார் தன் பிள்ளை வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருந்த பொழுது தண்ணீர் தாகத்தினால் சாகப் போகிறது என்று சொல்லி அழுது கொண்டிருந்த பொழுது கர்த்தர் இறங்கி ஒரு துறவை காண்பித்து தண்ணீரை கொடுத்து அங்கு அனுப்பிவிடுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். தொடர்ந்து ஆபிரகாம் அபிமெலேக்கோடு பெயர் சபாவில் செய்த ஒரு உடன்படிக்கை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டான ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆபிரகாமை போல ஆண்டோடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுதும் தேவ சமூகத்திலே தேவன் காத்திருக்கிறவர்களாய் காணப்படும்படி நமக்கு ஆண்டு உதவி செய்வாராக. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.